அடுத்து சொல் இலக்கணம் சரிங்களா. ஸோ சொல் இலக்கணத்தில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொழி சரியா. ஸோ மொழியோட வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 வகையாக இருக்குது சரிங்களா. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான மொழிகள் இருக்குது சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மொழி ஒரு பொருள் எனவும், தொடர்மொழி பல பொருள் எனவும், இருமையும் ஏற்பன அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலில் சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ இந்த 2 லைன்லேயே நம்ம முடிச்சிடலாம் சரியா. ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருள் தந்துச்சு அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் தனிமொழி சரியா. ஸோ ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது என்ன அப்படின்னா தனிமொழி சரியா. ஸோ இந்த தனிமொழி பகுபத சொல்லாகவும் இருக்கும், பகாபத சொல்லாகவும் இருக்கும் சரியா. ஸோ இந்த பகுபதம் பகாபதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, பகுபதம் ஒரு சொல்ல 2-3 பிரிக்க முடிஞ்சு பிரித்தெழுதுக பார்த்துருக்கோம்ல. ஸோ ஒரு சொல்ல 2-3 வகையா பிரிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பகுபதம், பிரிக்க முடியல அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பகாபதம் சரியா. ஸோ ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அது தனிமொழி. நெக்ஸ்ட் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து சரிங்களா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள், ஒன்னொன்றுமே என்ன அப்படின்னா தனிமொழி. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தொடர்மொழி. ஸோ இப்போ பொதுமொழி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சொல் வந்துட்டு தனிச்சு நின்று ஒரு பொருளை தருது சரிங்களா. அதே சொல் பிரிஞ்சு நின்று வேற ஒரு பொருளை தந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுமொழி. எக்ஸாம்பிள் 8 அப்படிங்கிறது நம்பரை குறிக்கக்கூடியது, வேங்கை அப்படிங்கிறது வேங்க மரத்தை குறிக்கக்கூடியது சரிங்களா. இதெல்லாம் சேர்ந்து வந்து ஒரே பொருள். இதை பிரித்தோம் அப்படின்னா எல் கூட்டல் தூ அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரியா. வேம் கை வேம் கூட்டல் கைன்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. ஸோ எல் அப்படின்னா எல்லை உன் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். ஸோ 8 அப்படிங்கிறது நம்பரை குறிக்குது, பிரிஞ்சு எல்லை உண்ணு அப்படிங்கிற ஒரு பொருள் தருதா. ஸோ வேங்கை அப்படிங்கிறது சேர்ந்து வந்து மரத்தை குறிக்குது, வேம் கூட்டல் கை வேகின்ற கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை தருது சரிங்களா. ஸோ தனிச்சு நின்று ஒரு பொருளையும் பிரிஞ்சு நின்று வேற ஒரு பொருளையும் தந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பொது மொழி சரியா. ஸோ தனிமொழி தனிச்சு நின்று வரப்போது, தொடர்மொழி 2 தனிமொழி சொற்கள் ஒன்று சேர்ந்து வரப்போது, பொதுமொழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தனிச்சு ஒரு பொருளையும் சேர்ந்து வந்து வேற ஒரு பொருளையும் தரப்போகுது சரிங்களா. ஸோ ப்ரீவியஸ்ல கேட்ட ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோமா, அந்தமான் எவ்வகை மொழி சரியா, பொது மொழி. ஏன் அந்த கூட்டல் மான் சரியா. அந்தமான் அப்படின்னா ஊரை குறிக்குது சரிங்களா. அந்த மான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த மானை குறிக்கிறது. ஸோ என்ன அப்படின்னா இது ஒரு பொதுமொழிக்கான எக்ஸாம்பிள். நம்ம பிரித்தெழுதுகளை இதை பார்த்துட்டு வந்தோம் இப்போதான் சரிங்களா. ஸோ அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வழக்கு சரிங்களா. ஸோ இந்த வழக்கு அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்துலையும் பேச்சிலையும் சொற்கள் வழக்கமாக சொற்களையும் அதாவது சொற்களை எழுத்துலையும் பேச்சிலையும் பயன்படுத்திக்கிட்டு வந்த முறை தான் என்ன அப்படின்னா வழக்கு. இந்த வழக்கை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தகுதி வழக்குன்னு சொல்லிட்டு. இயல்பு வழக்கு 3 இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு சரிங்களா. ஸோ இலக்கணமுடையது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இலக்கண முறைப்படி சரிங்களா. அதாவது இலக்கண முறை மாறாமல் சொற்கள் அப்படியே பேசுறது இலக்கணமுடையது சரிங்களா. ஸோ இலக்கண போலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முன்பின் தொக்க போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ முன்னாடி வர வேண்டிய சொல் பின்னாடியும், பின்னாடி வர வேண்டிய சொல் முன்னாடியுமா மாறி வர்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கண போலி சரிங்களா. ஸோ அடுத்து மருவு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல் மருவி இப்போ சிதைந்து ஒலிக்கிறது சரிங்களா. ஒரு சொல் மாறி பிறழ்ந்து சிதைந்து வழங்குவது. இப்போ எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் அப்படிங்கிறது தஞ்சைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ கும்பகோணம் குடந்தைன்னு சொல்லுவோம், கோயம்புத்தூர் கோவை, புதுக்கோட்டை புதுகை சரிங்களா. ஸோ ஒரு சொல்லோட ஷார்ட்கட் ஃபார்ம்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னா திருச்சிராப்பள்ளி திருச்சி சரிங்களா. ஒரு முழு சொல் மாறி குறுகி அதே பொருளை தந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மருவு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் தகுதி வழக்கு 2ஆ பிரிக்கலாம். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. ஸோ இந்த இடக்கரடக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிறரிடம் அதாவது என்ன அப்படின்னா அடுத்தவங்க கிட்ட இந்த வேர்டு சொல்றதுக்கு வந்துட்டு ஒரு டீசன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல வேர்டாக மாற்றி சொல்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடக்கரடக்கல் சரிங்களா. ஸோ மங்களம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிறரிடம் சொல்ல தகுதியற்ற அமங்கலமான சொற்களை சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லாமல் என்ன சொல்லுவோம் இயற்கை எய்தினார், மரணம் அடைந்தார், இந்த மாதிரி சொல்லுவோமா. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா அமங்கலமான சொற்களை மங்களமான சொற்களாக சொல்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மங்களம் சரிங்களா. ஸோ ஓலை என்ன சொல்லுவோம் அப்படின்னா திருமுகம்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ வெள்ளாடு இப்போ வீட்டிலலாம் காலத்தில் பாட்டிங்களாம் இருந்தாங்க அப்படின்னா விளக்க அணை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க விளக்க மலையேற்றி விடுங்க குளிர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. ஸோ அமங்கலமான சொற்களை மங்களமான சொற்களாக மாற்றி வழங்குறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மங்களம் சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த குழுவுக்குறி அப்படின்னா என்ன அப்படின்னா
பலர் கூடியிருக்கும் ஒரு இடத்துல சரிங்களா. இப்போ ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு 5 பேர் மட்டும் சீக்ரெட் வேர்டுன்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு டீச்சர்ஸ்க்குலாம் ஒரு பட்ட பேர் வச்சிருப்பாங்க சரிங்களா. இப்போ மேக்ஸ் சார் வர்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அங்க உட்கார்ந்து இருந்துட்டு என்ன சொல்லுவாங்க, இவர் வர்றாரு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 பேர் மட்டும் ஒரு பொருளை குறிக்கணும் அப்படின்னா அந்த பொருளுக்கு ஒரு சீக்ரெட் நேம் வச்சிருப்பாங்க. அதுதான் என்ன அப்படின்னா குழுவுக்குறி. குழுவுக்குள்ள பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு குறிப்பு சொல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொன்ன பரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ 50 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 பொற்கொல்லர்கள் இருக்காங்க அப்படின்னா, போய் பொண்ணு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ பொண்ணுனா தங்கம்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்ன பண்ணுவாங்க, தங்கத்தை எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இதுவே என்ன அப்படின்னா, பரி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க உட்கார்ந்துருக்கவங்களுக்கு மட்டும் என்ன, தங்கம்னா பரி அப்படின்னு சொல்லிட்டு பொருள் தெரியும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா குழுவுக்குறி சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போலி சரிங்களா. போலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா, அது போல இருத்தல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போலி சரிங்களா. ஒரு சொல்லுல முதல்ல இருக்கக்கூடிய சொல்லோ, இடையில இருக்கக்கூடிய சொல்லோ, இறுதியில இருக்கக்கூடிய சொல்லோ மாறி இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த பொருள் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா போலி சரிங்களா. முதற்போலி எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பசல், பைசல் சரியா. மஞ்சு, மைந்து இந்த சொற்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா முதல் எழுத்து மாறி இருந்துச்சு அப்படின்னாலும் பசல்னாலும் பைசல்னாலும் ஒரே பொருளை தரக்கூடியதான் சரிங்களா. ஸோ முதல் எழுத்து மட்டும் என்னவா இருக்கு, மாறி இருக்கு சரிங்களா. ஒரு சொல்லுல முதல் எழுத்து மாறி இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு பொருளை தந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு முதற்போலி சரிங்களா. இடைப்போலி சேம் அதே தான், இடையில இருக்கக்கூடிய எழுத்து அமைச்சு, அமைச்சு. ஸோ 2வது எழுத்து மட்டும் என்ன பண்ணியிருக்கு, மாறி இருக்கு சரிங்களா. ஸோ 2வது எழுத்து மாறி இருந்துச்சு அப்படின்னாலும் 2 வேர்டுக்குமான மீனிங் என்ன அப்படின்னா ஒண்ணு தான். ஸோ இது என்ன அப்படின்னா இடைப்போலி. கடைப்போலி அகம், அலன் சரி அகன், நிலம், நிலன், முகம், முகன் சரிங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா இறுதியில இருக்கக்கூடிய எழுத்து 2லயும் மாறி இருந்துச்சு அப்படின்னாலும் பொருள் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது இடைப்போலி. முற்றுப்போலின்னு சொல்லிட்டு இங்க இன்னொன்னு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 3 எழுத்துமே மாறி இருந்துச்சு அப்படின்னாலும் 2 வேர்டுக்கான மீனிங் ஒண்ணு. இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5 சரிங்களா. 5 அப்படின்னாலும் 5ஆம் நம்பர் தான் குறிக்கும். 5 அப்படின்னாலும் என்ன அப்படின்னா 5ஆம் நம்பர் தான் குறிக்கும் சரிங்களா. ஸோ 3 எழுத்துமே மாறி இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரே மீனிங்கை குறிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா முற்றுப்போலி சரிங்களா. ஸோ நம்ம டீட்டெயில்டா வேகமா பார்த்துக்கிட்டு போறோம் சரிங்களா. ரிவிஷன் கிளாஸ்ன்றதால நமக்கு ஆல்ரெடி சொன்னதான் டீட்டெயில் கிளாஸஸ் எல்லாம் நம்ம இருக்கு பிளேலிஸ்ட்ல. ஸோ தேவைப்படுறவங்க அங்க பார்த்துக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் எச்சம் சரிங்களா. முற்று பெற்றாத சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் சரிங்களா. பொருள்ல வந்துட்டு எந்த ஒரு இதுக்குமே இல்லாம இந்த எச்சத்தை வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முற்று பெறாமல் எஞ்சி நிற்கிற சொல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எச்சம் சரிங்களா. எச்சம் வந்து 2 வகையா பிரிப்போம். ஒன்னு என்ன அப்படின்னா பெயரெச்சம், இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வினை எச்சம் சரிங்களா. ஆ அப்படின்னு முடிக்கிறது பெயரெச்சம் சரிங்களா. படித்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். படித்த அப்படிங்கிற சொல்லோட மாணவன், மாணவி, பள்ளி எதை வேணாலும் சேர்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெயரெச்சம் சரிங்களா. ஒரு பெயரை கொண்டு முடிகிற எச்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயரெச்சம். இது என்ன பண்ணும் அப்படின்னா 3 காலங்களையும் காட்டும். பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல், நிகழ்காலம், நிரந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பெயரெச்சம் 3 காலங்களையும் காட்டும் சரிங்களா. இந்த பெயரெச்சத்தை 2ஆ பிரிக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் எழுதிய கடிதம் சரியா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எழுதிய அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறந்த காலம் சரிங்களா. காலத்தை வெளிப்படையா காட்டுச்சு அப்படின்னா அது தெரிநிலை பெயரெச்சம். சிறிய கடிதம் சரிங்களா. இங்க என்ன காலத்தை காமிக்கல, அந்த கடிதத்தோட வகை என்ன அப்படின்னு சொல்லி தான் காமிக்குது சரிங்களா. ஸோ காலத்தை காமிக்காம இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாரி குறிப்பு பெயரெச்சம் சரிங்களா. நெக்ஸ்ட் வினையெச்சம் சரிங்களா. வினையெச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினைச்சொல். படித்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வினைச்சொல். செயல் கொண்டு முடிகிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினை அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஸோ படித்து, முடித்தான், வியந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு வினையை கொண்டு முடியக்கூடிய எச்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினையெச்சம் சரிங்களா. ஸோ இந்த வினையெச்சமும் தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் 2ஆ பிரிப்போம். ஸோ என்ன எழுதி வந்தான் சரிங்களா. எழுதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுதின செயலையும் இறந்த காலத்தை சரிங்களா எழுதி முடிச்சிட்டான். ஸோ என்ன காலத்தை வெளிப்படையா காட்டுச்சு அப்படின்னா அது தெரிநிலை வினையெச்சம். காலத்தை காட்டாம அந்த செயலோட தன்மையை மட்டும் மெல்ல வந்தான், வந்தான்ங்கிறது வினைதான், ஆனா மெல்லன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன அதோட பண்பை குறிக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பு வினையெச்சம் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா முற்றச்சம். முற்று பெற்ற எச்சம். வள்ளி படித்தனல் சரிங்களா. ஸோ எச்ச பொருளை தன்று மற்றொரு வினைமுட்டை கொன்று முட்டு பெற்று முடிஞ்சிச்சு அப்படின்னா அதற்கு பேர் என்ன அப்படின்னா முற்றச்சம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் சொல் இலக்கணத்துல 4 வகை சொற்கள். சொல்ல வந்துட்டு இலக்கிய வகையா 4, இலக்கண வகையா 4ஆ பிரிப்போம் சரிங்களா.
ஸோ இலக்கண வகையா பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். இலக்கிய வகையா இயற்சொல், திசைச்சொல், திரிசொல், வடசொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையா பிரிப்போம். சரிங்களா? ஸோ இந்த இலக்கண வகையா பிரிக்கிறதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயரை கொற்று முறிஞ்சிச்சு அப்படின்னா அது பெயர்ச்சொல். வினை ஒரு செயலை கொண்டு முடிஞ்சுச்சு அப்படின்னா அதற்கு பேர் வினைச்சொல். இடைச்சொல் பெயருக்கும் வினைக்கும் இடையில வந்து 2யும் சேர்த்து வைக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா இடைச்சொல். பெயர் சொல்லோடையோ வினைச்சொல்லோட பொருளையோ மிகுதிப்படுத்தி காமிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடைச்சொல். எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாரதி, பள்ளி, காலை, கண், அம்மை இதெல்லாம் பெயரை குறிக்குது, பெயர் சொல். நெக்ஸ்ட் வா, போ, எழுது, விளையாடு செயலை குறிக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன? வினைச்சொல். இடைச்சொல் அற்று, ஐ, ஆள் இதெல்லாமே என்ன அப்படின்னா இடைச்சொல். நெக்ஸ்ட் உரிச்சொல் பெயர் சொல்லோட பொருளை மிகுதிப்படுத்தி காமிக்க போகுதா? ஸோ சால, தவ, நனி, கனி சரிங்களா, மா இதெல்லாம் என்ன அப்படின்னா உரிச்சொல். சரிங்களா? ஸோ பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான பெயர் சொல் இருக்கு. சரிங்களா? இலக்கண வகையில இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் பெயர் சொல். சரிங்களா? பெயரை குறிக்கக்கூடியது பெயர் சொல்னு பார்த்தோம். இந்த பெயர் சொல் எத்தனை வகையா இருக்கு அப்படின்னா 6 வகை இருக்கு. என்னென்ன அப்படின்னா பொருள், இடம், காலம், சினம், குணம், தொழில் அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையா இருக்கு. சரிங்களா? பொருளை குறிக்கக்கூடிய பெயர் சொல் என்ன அப்படின்னா பொருட்சொல். மரம், செடி, கொடி இதெல்லாம் என்ன பொருளை குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் இடத்தை குறிக்கக்கூடிய பெயரை என்ன சொல்றோம் அப்படின்னா இடப்பெயர். சரிங்களா? ஸோ சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, கடை, மைதானம் இந்த மாதிரி இடத்தை குறிக்கக்கூடியதெல்லாம் இடப்பெயர். காலம் நிமிடம், நாள், மாதம், சித்திரை, ஆண்டு, நேரம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது காலப்பெயர். சினைப்பெயர் ஒரு பொருளோட உறுப்பை குறிக்கக்கூடியது. மரத்தோட கிளையவோ சரிங்களா, நம்மளோட கை காலையோ நாற்காலியோட இருக்கையோ இந்த மாதிரி உறுப்புகளை குறிக்கக்கூடியது சினைப்பெயர். பொருளின் பண்பு தன்மையை வட்டமான நாற்காலி வட்டமான பந்து சரிங்களா. நெக்ஸ்ட் சதுரமான நாற்காலி சரிங்களா. ஸோ அதோட தன்மையை குறிக்கக்கூடியது பண்பு பெயர். தொழிலை குறிக்கக்கூடியது ஆடுதல், பாடுதல், ஓடுதல் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலை குறித்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழிற்பெயர். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் சொல், இணைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு 4 பெயரை வந்துட்டு 6 வகையா பிரிப்போம். பொருள், இடம், காலம், சினம், குணம், தொழில் அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையா பிரிச்சிருக்கோம். சரிங்களா? இந்த பெயரை வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? 2 இடுகுறி பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடுகுறி பெயர் அப்படிங்கிறது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு பொருளுக்கு ஒரு பெயரை வச்சு சரிங்களா, எந்த ஒரு ரீசன் கிடையாது, எனக்கு ஒரு பேரை வச்சு விட்டுட்டாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேரை வச்சு விட்டாங்க, இந்த மாதிரி ரீசனே இல்லாமல் ஒரு பொருளுக்கு பேர் வச்சிருந்தாங்கன்னா அது இடுகுறி பெயர். காரண பெயர் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் கருதி அந்த பொருளுக்கு ஒரு பெயர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேரு காரண பெயர். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மான்விழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. மான் போன்ற விழுகளை உடையனால் மான்விழி. நெக்ஸ்ட் கயல்விழி. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருப்பாங்களா, கயல் போன்ற விழிகள், மான் போன்ற விழிகள். அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு பேரை வச்சு விடுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காரண பெயர். சரியா? ஸோ இந்த இடுகுறி பெயரையே 2ஆ பிரிச்சிருக்காங்க. இடுகுறி பொதுப்பெயர், இன்னொன்று என்ன அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இடுகுறி பொதுப்பெயர் மரம், காடு, மண் எந்த காரணமும் இல்லை, மரத்துக்கு மரம்னு பேர் வச்சாங்க, காட்டுக்கு காடுன்னு பேர் வச்சுட்டாங்க. சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடுகுறி பொதுப்பெயர். இந்த இடுகுறி பொதுப்பெயர்லே சிறப்பு பெயர் மாமரம், கருவேலங்காடு. சரிங்களா? ஸோ அதுலயும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாங்காய் காய்க்கிறதுனால அதுக்கு பேர் மாமரம். சரிங்களா? தேங்காய் காய்க்கிறதுனால தென்னைமரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இடுகுறி பொதுப்பெயர்லையும் சிறப்பாக வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் இடுகுறி சிறப்பு பெயர். காரண பெயர் பார்த்தோம், ஏதோ ஒரு காரணம் கருதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். பறவை பறக்கிறதுனால அதுக்கு பேர் பறவை, அணிந்து கொள்வதனால அதுக்கு பேர் அணிகலன்னு வச்சுட்டாங்க. அதுல சிறப்பு பெயர் பறவைகள்ல சிறப்பா இருக்கக்கூடியது என்ன? மரம் கொத்தி, மரத்தை கொத்தக்கூடியதுனால அது மரங்கொத்தி. பச்சை கிளி பச்சையா இருக்கிறதுனால அதுக்கு பேர் பச்சை கிளி. சரியா? ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காரணம் கருதி அந்த பொது பெயருக்கு வைக்கிறது என்ன அப்படின்னா காரண பொதுப்பெயர். இந்த 4 மட்டும் டீட்டெயிலாக படிச்சுக்கோ. சூஸ் த பெஸ்ட்ல கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இதுவரை கேட்டிருக்காங்க. சரியா? பெயர் சொல் முடிச்சு விட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினைச்சொல். என்ன ஒரு செயலை குறிக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினைச்சொல். சரிங்களா? இந்த வினைச்சொல்ல வினை முற்று அப்படின்னு சொல்ல முற்று பெற்ற வினைச்சொல் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா வினை முற்று அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. சரி, இந்த வினை முற்று 2ஆ பிரிச்சிருக்காங்க. தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்று என்ன குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு. தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செயல் வந்துட்டு நடைபெறுது அப்படின்னா அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா கருவி, செய்பவர், நிலம், செயல், காலம், செய்பரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 விஷயங்கள் தேவைப்படுது. சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்ப்போம். மாணவி கட்டுரை எழுதினார் அப்படிங்கிறது ஒரு செயல். சரிங்களா? வினை சொல். சரிங்களா? இதுல செய்பவர் யாரு? மாணவி.
கருவி என்ன? தாளும் பேனாவும் கற்றை எழுதுறதுக்காக. நிலம் எங்க உட்கார்ந்து எழுதுறாங்க? பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து எழுதுறாங்க. காலம் எழுதினால் இறந்த காலம், எழுதுகின்றால் நிகழ்காலம், எழுதுவாள் எதிர்காலம். சரிங்களா? இங்க என்ன காலம்? இறந்த காலம். சேபர் பொருள் கட்டுரை. செயல் என்ன? எழுதுறது. இந்த மாதிரி 6ஐயும் வெளிப்படையா தெரிநிலையா காமிச்சிச்சு அப்படின்னா அது தெரிநிலை வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எதையும் வெளிப்படையா காட்டாம செயலை மட்டும் வெளிப்படையா காமிச்சிச்சு அப்படின்னா சரிங்களா, செய்பவரை மட்டும் வெளிப்படையா காமிச்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு குறிப்பு வினைமுற்று. பொருள் பொன்னன் இடத்தை குறிக்கக்கூடியது தென்னாட்டார், தென்னாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க? முதன்மைப்படுத்தி காமிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பு வினைமுற்று. அது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் 2 வினைமுற்று இருக்கு. ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று. ஏவல்னா என்ன? கட்டளை இடுறது. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செயலை செய்கிற பொறுத்து அடுத்தவங்களை ஏவுதத்துக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கட்டளை வினைமுற்று. பாடம் படி. சரிங்களா? கட்டளையா சொல்றது. நெக்ஸ்ட் கடைக்கு போ. சரிங்களா? இந்த மாதிரி கட்டளையா சொல்றதுக்கு பேர் ஏவல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று. இது நம்ம கேள்வியில கேட்கறது. வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் ஆகிய பொருள்கள் வர்ற வினைமுற்று எதுன்னு கேட்பாங்க. வியங்கோல் வினைமுற்று. எக்ஸாம்பிள் வாழ்க வாழ்த்துதல், ஒளிக வைதல், வாளியர் விதித்தல், வேண்டல் வாரல். சரிங்களா? இந்த மாதிரி வாழ்க வாழிய வாளியர் வாரல் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. சரிங்களா? ஸோ இந்த ஏவல் வினைமுற்றுனா என்ன, வியங்கோல் வினைமுற்றுனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏவல் வினைமுற்றுங்கிறது முன்னிலையில மட்டும்தான் வரும். ஆனால் வியங்கோல் வினைமுற்று 2 திணை, உயர்திணை அக்திணை, ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால்ட்டு தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லிட்டு மூவிடம் எல்லா இடத்துலையுமே வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு. எங்க? ஏவல்ல. சரிங்களா? ஸோ எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளையும் சொல்லலாம், எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பன்மையிலையும் ஏவலாம், கட்டளை விடலாம். ஸோ நான் உங்ககிட்ட சொல்றது என்ன, ஒருத்தவங்களை பார்த்து சொல்றது எழுது அப்படின்னு சொன்னா ஒருமையில சொல்லுவோம், எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோமா? ஸோ அது என்ன? பன்மையில சொல்லுவோம். ஒருமை பன்மையில இருக்கு. வியங்கோல் வினைமுற்று ஒருமை பன்மை வேறுபாடு கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் கட்டளை பொருளை மட்டும் உணர்த்துறது ஏவல் வினைமுற்று பார்த்தோம். சரிங்களா? கடைக்கு போ, பாடம் படி, அதை செய் இதை செய்ன்னு சொல்லி கட்டளை இடுறது. ஆனா வியங்கோல் வினைமுற்று என்ன சொன்னோம்? வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல்னு 4 இடத்துலையும் வரும்னு சொல்லி பார்த்தோமா? நெக்ஸ்ட் விகுதி பெற்றும் பெறாமலும் வர்றது ஏவல் வினைமுற்று. விகுதி பெற்றே வரக்கூடியது என்ன அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. சரிங்களா? பெயர்ச்சொல் வினைச்சொல் பார்த்துடும். இடைச்சொல். சரிங்களா? இடைச்சொல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெயருக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில வந்து சேரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இடைச்சொற்கள். சரிங்களா? என்னென்ன இடைச்சொற்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமை உறுப்புல ஐயாள்கு இன்னதுக்கான இடைச்சொற்களா வரும். பன்மை விகுதிகள்ல கல் மார் இடைச்சொற்களா வரும். திணையில வந்துட்டு எண் ஆம் ஆய் இதெல்லாம் வரும். கால இடைநிலைகள் கிறு கின்று ஆனின்று இடைச்சொற்களா வரும். நெக்ஸ்ட் பெயரச்ச வினையச்ச ஆ இ உ இ பெயரச்ச சொற்கள் வினையச்ச சொற்கள் இடைச்சொற்களா வரும். சரிங்களா? எதிர்மறை தொழிற்பெயர் வில் அல் தல் சரிங்களா? நெக்ஸ்ட் வியங்கோல் விகுதிகள், சாரிகைகள், ஓம உறுப்புகள், இணைப்பிட சொற்கள் இது எல்லாமே என்ன அப்படின்னா இடைச்சொற்களா வரும். சரிங்களா? ஸோ பெயர் சொல்லோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? இந்த பெயர் சொல்லோட டாபிக்ல இருந்து மட்டும் கேட்ட டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் விளம்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிறப்பு பெயரா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஊர் பெயர் விளம்பி நாகனார் பார்த்தோமா? பார்த்துருப்போம். அதில் நாகனாருங்கிறது அவரோட பெயர். விளம்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஊரை குறிக்கக்கூடிய பெயர். சரிங்களா? நெக்ஸ்ட் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? பெயரை குறிக்கக்கூடியது பெயர்ச்சொல். சரிங்களா? ஸோ இங்கே என்ன பேரு? வேலவன்கிறது பெயரு. சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினைச்சொல் செயலை குறிக்கக்கூடியது வந்தான். இடைச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்தும் ஆறும். சரியா? உரிச்சொல் மாவீரன். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர், பண்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லோட வகைகள் 6 பார்த்தோமா? இங்க என்ன கேட்டிருக்காங்க? குமரன், தென்னை இதெல்லாம் என்ன அப்படின்னா பொருட்பெயர். காடு, மலை இடப்பெயர். பூ, காய் இதெல்லாம் என்ன? சினைப்பெயர். ஒரு பொருளோட உறுப்பு காய் வர்றது சினைப்பெயர்னு சொல்லி பார்த்தோம். ஸோ செடியோட உறுப்புகள் பூ காயலாம். நெக்ஸ்ட் திங்கள், வாரம் இதெல்லாம் காலப்பெயர். ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா? நெக்ஸ்ட் தொழிற்பெயர் பொருந்தாத ஒன்றை கேட்டிருக்காங்க. காலம் காட்டாது தொழிற்பெயராய் வரும். 2 வகைப்படும். முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்லிட்டு 2 வகையா வரும். நெக்ஸ்ட் மூவிடங்களில் வரும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தப்பு. சரிங்களா? நெக்ஸ்ட் கண்ணன் என்பது. சரிங்களா? என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல கண்ணன். சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சினை பெயர். கண் உறுப்பை குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் உருவேனில். உரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உரிச்சொல். சரியா? நெக்ஸ்ட் அவன் பொன்னன். பொன் செய்பவன் பொன்னன் என்ன? பொருட்பெயர்ல வரக்கூடியது. நெக்ஸ்ட்
ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் வேற்றுமை. நம்ம வேற்றுமை உறுப்பு கீழே பார்ப்போம், அதில் பார்ப்போம். இங்கே கேட்டிருக்காங்க பாருங்க, இடுகுறி பொது பெயர் காடு, சரியா? இடுகுறி சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா பனங்காடு, சரியா? ஸோ பனைங்கிறது காடுங்கிறது பொது பெயர், சிறப்பு பெயர் பனங்காடு. காரண பொது பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பறவை, அதுல சிறப்பானது மரம் கொத்தி. இது அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தை திங்கள். தைங்கிறது என்ன காலப்பெயர், சரிங்களா? இங்கே சூப்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க, மாத பெயர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. தைன்னு மாதம்னு போட்டுறக்கூடாது. நமக்கு பொருள், இடம், காலம், சினம், குணம், தொழில்னு 6 தான் இருக்கே தவிர மாத பெயர்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, மாதம்னு கொடுத்துருக்காங்க. தைனோனே நமக்கு மாதம் தான் கிளிக் ஆகும், சரியா? நெக்ஸ்ட் அவன் சித்திரையான், சித்திரை காலப்பெயர், சரியா? விடியலில் துயில் எழுந்தேன், இதில் விடியல் காலம், சரியா? விடியல் காலை அந்தி மாலை இது எல்லாமே என்ன காலத்தை குறிக்கக்கூடியது, சரியா? முகத்தை குறிப்பது சினைப்பெயர். ஏன் நம்மளுடைய உறுப்புக்களை குறிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சினைப்பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோமா? நெக்ஸ்ட் தென்னன் இடப்பெயர் சொல், தென்னாட்டுடையார் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆதிரைங்கிறது காலப்பெயர். நாட்காலி என்ன கேட்டிருக்காங்க, பொருளை குறிக்கக்கூடியது பொருட்பெயர். எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள். இதுக்கான வினா கேட்டிருக்காங்க. இயற்சொல் என்பது யாது அப்படிங்கிறது வினா, சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் சொல்லை பொறுத்துக. மல்லிகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொருட்பெயர், பள்ளி இடப்பெயர், கிளை சினைப்பெயர், இனிமை பண்பு பெயர், சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேம் அதே மாதிரி தான் பொருட்பெயர் கேட்டிருக்காங்க. நாற்காலி புத்தகம் பொருட்பெயர். இடப்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேலூர் நாமக்கல்லாம் இடப்பெயர். காலை மாலை இரவு காலப்பெயர். முகம் கை எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சினைப்பெயர், சரிங்களா? ஸோ பண்பு பெயர் இதுல பொருத்தமற்ற சொற்களை எடுத்து எழுதுக. சூப்பர், கரெக்டா கேட்டிருக்காங்க. காலப்பெயர் செம்மைன்னு கேட்டிருக்காங்க. செம்மைங்கிறது என்ன பண்பு பெயர், சரியா? ஸோ சினைப்பெயர் கண் கரெக்டு, பண்பு பெயர் ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணணும். செம்மை தான் பண்பு பெயர். அப்போ என்ன ஏயும் சியும் ராங். அவங்க கேட்டிருக்கிறது சரியானது கேட்கல, தவறானது கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ வட்டம் அப்படிங்கிறது பண்பு பெயர், பண்பினை குறிக்கக்கூடியது. சூப்பர். இங்க ஒரு கொஸ்டின் பாருங்க, கீழ்காணும் தொடரில் இடம் பெறாத பெயர் சொல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன பெயர் சொல்லோட வகைகள் எத்தனைன்னு தெரிஞ்சிருக்கணும். பொருள், இடம், காலம், சினம், குணம், தொழில்னு 6 இருக்கு. மகிழினி காலை. ஸோ காலைங்கிறது என்ன இந்த இடத்துல காலத்தை குறிக்கக்கூடியது. 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல், தொழிற்பெயர் வற்றுதல், சரிங்களா? கொடுத்து அனுப்பினாள், சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உணவு. இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம், சாரி பொருட்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணவு இதுல போய் சேர்ந்துரும், சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேருந்தும் பொருட்பெயர்ல போய் சேர்ந்துரும். இங்க வராதது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பண்பு பெயர் மட்டும் வரல, சரியா? ஸோ மார்கழி காலப்பெயர். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க, சரிங்களா? மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். இறந்த காலம், நிகழ்ந்த காலமா இறந்த காலமா எதிர்காலமான்னு கேட்டிருக்காரு. குறிப்பிட்டு உள்ளார், ஏற்கனவே குறிப்பிட்டுட்டாரு. அப்போ அது என்ன இறந்த காலம், சரியா? குறிப்பிடுவார் அப்படிங்கிறது எதிர்காலம், இது தப்பு. குறிப்பிடுகின்றார் அப்படிங்கிறது நிகழ்காலம், இதுக்கும் தப்பு. குறிப்பிடுகிறார் எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, இதுக்கும் நிகழ்காலம். ஸோ கரெக்டானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறந்த காலம்ங்கிறது சரியானது, சரியா? அடுத்து இலக்கிய வகை சொல். இலக்கண வகையா 4 பிரிச்சிட்டோம், பெயர், வினை, இடை, உரின்னு சொல்லிட்டு. இப்போ இலக்கியமா வரும்போது ஒரு சொல் தனித்து நின்று ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தாலும் அது சொல்லுதான். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து வந்து பொருள் தந்துச்சுனாலும் அது சொல்லுதான், சரியா? ஸோ சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் பதம், மொழி, கிளவி இதெல்லாமே சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். 4 வகையான இலக்கிய சொற்கள்: திசைச்சொல், திரிசொல், வடச்சொல், இயற்சொல், சரிங்களா? ஸோ இயற்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எளிதில் பொருள் விளங்குமாறு அமைந்த, சரிங்களா? இந்த சொல்ல வந்துட்டு படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே பொருள் விளங்குற மாதிரி இருக்கக்கூடிய சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயற்சொல். இந்த இயற்சொல்ல 4 வகையா பிரிக்கலாம். பெயர், வினை, இடை, உரி, இயற்சொல்னு 4 இயற்சொற்கள் இருக்கு. மண், பொன் பெயரை குறிக்கக்கூடியது. இந்த சொல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? நடந்தான், வந்தான் வினையை குறிக்கக்கூடியது. அவனை, அவனால், மாநகர். ஸோ படிச்சவங்க படிக்காதவங்கன்னு கிடையாது, எல்லாராலையும் எளிதில் பொருள் விளங்குமாறு அமைந்த சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இயற்சொற்கள், சரிங்களா? அடுத்து திரிச்சொற்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செய்யுள் எடுத்துக்குவோம். பாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு லைன்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதோட மீனிங் நமக்கு படிச்சிருந்தா மட்டும்தான் தெரியும், சரியா? எக்ஸாம்பிள் அணி இலக்கணம்ல வந்துட்டு நம்ம அணி இலக்கணம் நடத்தும் போது அந்த கிளாஸ்ல ஒரு பாடல் பார்த்தோம், பேரிழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட, சரிங்களா? இந்த பாட்டை போயிட்டு யாருக்கிட்டையாவது புதுசா பாடணும் அப்படின்னா என்னது இதுன்னு கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படித்தவங்களுக்கு மட்டும் அந்த வேர்டுக்கான மீனிங் போட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் அந்த லயனோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், சரிங்களா? இந்த மாதிரி கற்றவருக்கு மட்டும் பொருள் விளங்குமாறு அமைந்த சொற்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திரிச்சொல். இந்த திரிசொல்லும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆ பிரிப்பாங்க, பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு சொல்லிட்டு.
அலுவம், வங்கம் இதெல்லாம் என்ன அப்படின்னா கப்பல், கடலை குறிக்கக்கூடிய சொற்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயரை குறிக்கக்கூடியது. இயம்பினான், பயின்றான் படித்தவர்களுக்கு மட்டுமே பொருள் தருமாறு அமைந்த சொற்கள்லாம் இது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா திசை சொற்கள், வட சொற்கள். இது 2 நமக்கு கொஸ்டின்ல அடிக்கடி கேட்டுட்டு வர ஒரு கொஸ்டின். திசை சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிறமொழி சொற்கள். அந்த பிறமொழி சொற்கள்ல வடமொழி சொல்லை தவிர்த்த மற்ற சொற்கள் என்ன அப்படின்னா திசை சொற்கள். நெக்ஸ்ட் வட சொல்னா சமஸ்கிருத சொல். வட சொல்னா சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய வடமொழி சொற்கள். இந்த வட சொற்களை தவிர்த்த மற்ற சொற்கள் எல்லாமே திசை சொற்கள். வடமொழி சொல் மட்டும் என்ன அப்படின்னா வடச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுதான் என்ன அப்படின்னா சமஸ்கிருதம். இந்த சமஸ்கிருதம் வடச்சொல்ல 2ஆ பிரிச்சிருப்போம். தற்சவம், தற்பவம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தற்சவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வடமொழி சொற்களை அப்படியே தமிழ்ல சமஸ்கிருத சொற்களை டைரக்டா தமிழ்ல எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? கமலம் அப்படின்னா தாமரை, அலங்காரம் அப்படிங்கிறது ஒப்பனை. அந்த சொற்களை அப்படியே தமிழ்ல நம்ம எடுத்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு பேரு தற்சமம். சரிங்களா? தற்பவம் அப்படின்னா வடமொழி சொற்களை தமிழ்ல மாத்தி நம்ம வளர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா லக்ஷ்மி அப்படிங்கிறத லக்குமின்னு எழுதுவோம். விஷம் அப்படிங்கிறத விடம். ஸோ அந்த லெட்டர் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே மீனிங் மாறாம மீனிங்ல அந்த லெட்டர்ஸ் மாறாம எடுத்து எழுதிக்கிறதுக்கு பேர் வந்துட்டு தற்சமம். அதை மாற்றி கன்வெர்ட் பண்ணி நமக்கு தெரிஞ்ச மாதிரி எழுதிக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா தற்பவம். சரிங்களா? கிளாஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சரிங்களா 2 பாயிண்ட்ல வச்ச மாதிரி தான் கிளாஸே ஓடிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஜஸ்ட் ரிவிஷனுங்கிறதுனால கேட்டுக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வேற்றுமை. சரியா? வேற்றுமை அப்படின்னா பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்தி காமிக்கிறதுக்கு பேர் தான் வேற்றுமை. இந்த ஒரே ஒரு எழுத்து ஒரு ஒட்டுமொத்த சென்டென்ஸோட மீனிங்கையே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாற்றி விட்டுரும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேற்றுமை. சரிங்களா? ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேற்றுமை உறுப்பு. சரிங்களா? வேற்றுமையோட வகைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 8 வகைகள் இருக்கு. முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமையிலிருந்து 3, 4, 5, 6, 7, 8 சொல்லிட்டு 8ஆம் வேற்றுமை வரைக்கும் இருக்கு. வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னா 6 உறுப்பு இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேற்றுமைக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது. 2வது வேற்றுமைக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது. சரிங்களா? மற்ற 6க்கும் வேற்றுமை உறுப்பு இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐ, ஆள், கு, இன், அது, கண். சரிங்களா? ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஐயாள்கு இன்னது கண். ஐயாள்கு இன்னது கண்கிறது என்ன அப்படின்னா வேற்றுமை உறுப்பு. சரிங்களா? முதல் வேற்றுமைக்கான பேர் என்ன அப்படின்னா எழுவாய் வேற்றுமை. 8வது வேற்றுமைக்கான பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விழி வேற்றுமை. சரிங்களா? ஸோ இவ்வளோ கண்டென்ட் நம்ம படிச்சுக்குவோம். சரியா? நெக்ஸ்ட் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்பு கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் வேற்றுமை உறுப்பு இருக்கு. அது என்ன ஐயாள்கு இன்னது கண் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமைன்னு சொல்றோம். அதுக்கு எந்த ஒரு வேற்றுமை உறுப்பும் கிடையாது. அகிலன் அப்படியே வச்சுக்கலாம். 2ஆம் வேற்றுமைக்கு ஐ வேற்றுமை உறுப்புன்னு சொன்னோம். ஸோ பெயர் சொல்லோட ஐயை சேர்க்கும் போது என்ன அகிலனை அப்படின்னு சொல்லிட்டு வருமா? 3ஆம் வேற்றுமைக்கு ஆள், ஆண், ஆண், ஒடு, ஓடு. சரிங்களா? அகிலனால், அகிலனான், அகிலனோடு, அகிலனோடு, அகிலனுடன் மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் 4ஆம் வேற்றுமை கு அகிலனுக்கு. சரிங்களா? 5ஆம் வேற்றுமை என்ன அப்படின்னா இன், இருந்து, இல், நின்று. அகிலனின், அகிலனின்று, அகிலனில், அகிலனிலிருந்து. சரிங்களா? நெக்ஸ்ட் 6ஆம் வேற்றுமைக்கு அது அகிலனுடைய, அகிலனது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது வச்சுக்குவோம். 7ஆம் வேற்றுமைக்கு இல், இடம், பால், கண். 8ஆம் வேற்றுமைக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது. இதுக்கு பேர் என்ன விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். சரியா? ஸோ ஒவ்வொரு வேற்றுமைக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. முதல் வேற்றுமை எந்த ஒரு வேற்றுமை உறுப்பும் கிடையாது. சரிங்களா? இந்த முதல் வேற்றுமை என்ன சொல்றோம் அப்படின்னா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்றோம். பாவை வந்தால் இடையில எந்த ஒரு வேற்றுமை உறுப்பும் கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் 2வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் வேற்றுமை கபிலர் பரணரை. இந்த இடத்துல ஐ வந்திருக்கா? கபிலரை. 2ஆம் வேற்றுமைக்கான உறுப்பு என்ன சொன்னோம் ஐ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரிங்களா? எந்த 2 தொடர்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஐ அப்படிங்கிற உறுப்பு எந்த பேரோட சேர்ந்து வருதோ அதுதான் என்ன அப்படின்னா செயபடு பொருளா மாறும். சரியா? செயபடு பொருள்னா என்ன எடுத்துக்கிட்ட பொருள். சரியா? ஸோ என்ன அப்படின்னா கபிலர் பரணரை. இப்போ இந்த பரணர் அப்படிங்கிறது செயபடு பொருள். சரிங்களா? இது என்ன இவர் வந்துட்டு யாரு? இவர் கபிலர் வந்துட்டு என்ன பண்றாரு? செயபடு பொருள்ங்கிறது என்ன அப்படின்னா பயனரை. புகழ்தல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயனிலை. சரிங்களா? ஸோ என்ன பயன் கிடைக்க போகுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கபிலரை. இப்போ கபிலர் யாரு? இங்க செயபடு பொருளா மாறிட்டாரு. சரிங்களா? ஸோ ஐங்கிற எழுத்து எங்க வருதோ அது செயபடு பொருளா மாறும். இதனால இதற்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா செயப்படு பொருள் வேற்றுமை. அந்தந்த வேற்றுமைக்கான பெயர்கள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமை, 2வது வேற்றுமைக்கு செயப்படு பொருள் வேற்றுமை, 8வது வேற்றுமைக்கு விழி வேற்றுமை. சரியா? நெக்ஸ்ட் 3வது வேற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆள், ஆண், ஆள், ஓடு. சரிங்களா? இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆள், ஆண், ஒடு, ஓடு. இந்த 4ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் வேற்றுமை. சரிங்களா? இந்த ஆள், ஆண் இது ரெண்டும் என்ன அப்படின்னா கருவி பொருள், கருத்தா பொருள் அப்படின்னு சொல்லிட்டு 2லையும் வரும். ஒடு, ஓடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடன் நிகழ்ச்சி பொருள். சரிங்களா? அவனோடு, அவளோடு அப்படின்னு சொல்லிட்டு உடன் சரியா தாயோடு குழந்தை சென்றது உடன் இகழ்ச்சி பொருள்ல வரக்கூடியது
ஒடு ஓடு சரிங்களா. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றார்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த ஆள் ஆண்கிறது என்ன அப்படின்னா கருவி பொருள் கர்த்தா பொருள் 2 வகையான பொருள்கள்ல வரும். கருவி பொருளை என்ன பண்ணுவோம்னா முதற்கருவி துணைக்கருவி அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிப்போம். கருத்தா பொருளை ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிப்போம். கவலைப்படாதீங்க, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் சரிங்களா, கிறுக்குனது சரியா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதற்கருவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கருவியே செயல்படு பொருளா மாறுறது சரிங்களா. மரத்தால் சிலை செய்தார் சரியா, அது முதற்கருவி. நெக்ஸ்ட் துணைக்கருவி உளியால் சிலை செய்தான் சரிங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துணைக்கருவி. ஏவுதல் கருத்தா அப்படின்னா பிறரை ஒரு செயல் செய்யும் பொருட்டு ஏவுதல் சரிங்களா. கரிகாலன் கல்லணையை கட்டினான், கரிகாலன் கட்டளை கொத்தனாரை வச்சு கரிகாலன் கட்டினாரு சரிங்களா. ஸோ என்ன பண்ணாரு அந்த இடத்துல ஏவுதல் அப்படின்னா வேலையை சொல்லி செய்ய சொல்லி வேலை வாங்கினாரு சரியா. நெக்ஸ்ட் இயற்றுதல் கரித்தா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளே அந்த வேலையை திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார், திருவள்ளுவர் தான் ஏற்றினார் எழுதினாரே தவிர திருவள்ளுவர் ஆளு வச்சு திருக்குறளை எழுதலை சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் வேற்றுமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூ அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமை சரிங்களா. முல்லைக்கு தேர் கொடுத்தான், புகை மனிதனுக்கு பகை, இதெல்லாம் என்ன அப்படின்னா 4ஆம் வேற்றுமைக்கான உறுப்புகள் சரியா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் வேற்றுமை உறுப்பு இல் இன் இதெல்லாம் 5ஆம் வேற்றுமை. 6ஆம் வேற்றுமை அது ஆது ஆ சரியா. 7ஆம் வேற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண் சரியா. 8ஆம் வேற்றுமைக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது, அதுக்கு பேர் தான் என்ன வெளி வேற்றுமைன்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பெயர் சொல்லோட பொருளை செய்யப்படு பொருளாக மாற்றுவது பார்த்தோமா. ஐ அப்படிங்கிற சொல் எதோட செய்யறதோ அதுதான் செய்யப்படு பொருள். என்னது ஆன்சர்? ஆன்சர் 2ஆம் வேற்றுமை சரியா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈரிவளை மாமலை நமக்கு தெரியும், மானா உரிச்சொற்றொடர் சரிங்களா. 2க்கு ஆன்சர் 3. ஈரிவளைங்கிறது வினைத்தொகை, தன்மை கூட்டல் குடை பண்பு தொகை சரியா. கை ஏந்தி 7ஆம் வேற்றுமை தொகை, ஆன்சர் டி சரியா. நெக்ஸ்ட் முருகன் உழைப்பால் உயர்ந்தான் சரிங்களா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் வேற்றுமை ஐ ஆல் கு. ஆள்ங்கிறது 2ஆவதா வரக்கூடிய உறுப்பு, 3ஆவது வேற்றுமைக்கான உறுப்பு சரிங்களா. ஸோ என்ன ஆன்சர் 3 சரியா, 1லே தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர், ஐயால் கு 4ஆம் வேற்றுமை. அமுதா பாடத்தை எழுதினால், ஐ 2ஆம் வேற்றுமை. கண்ணன் வந்தான் ஒண்ணுமே கிடையாது, எழுவாய் வேற்றுமை, ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியா. நெக்ஸ்ட் கருவி கருத்தா இவ் 2ஐயும் உணர்த்தும் வேற்றுமை, சூப்பர், என்ன 3ஆம் வேற்றுமை. ஏவுதல் கருத்தா ஏற்றுதல் கருத்தா சரிங்களா. முதற்கருவி துணைக்கருவி எல்லாம் எங்க வருது 3ஆம் வேற்றுமையில வருது சரியா. நெக்ஸ்ட் களிற்று மறுப்பு இலக்கண குறிப்பு தருக 6ஆம் வேற்றுமை. இதெல்லாம் இலக்கண குறிப்புல பார்ப்போம். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயல்படு பொருளாக மாற்றுவது 2ஆம் வேற்றுமை. அதே கொஸ்டின் ரிப்பீட்டட் ஆயிருக்கு பாருங்க, ஆன்சர் மாதிரி இருக்கு. 4ஆம் வேற்றுமைக்கான சொல்லுறுப்பு பொருட்டு நிமித்தம் சரியா. வேற்றுமை உறுப்பு கேட்டிருக்காங்க, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அடிக்கடி வரக்கூடிய கொஸ்டின் சரிங்களா. 4ஆம் வேற்றுமைக்கான உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐயாளுக்கு. 5ஆம் வேற்றுமைக்கான உறுப்பு இன்னு, 6ஆம் வேற்றுமைக்கான உறுப்பு அது, 7ஆம் வேற்றுமைக்கான உறுப்பு கண்ணு சரிங்களா. ஸோ ஆன்சர் ஏ சரியா. ஸோ சொல் இலக்கணத்துல இலக்கிய வகையான சொற்கள் 4, இலக்கண வகையான சொற்கள் 4 முடிச்சுட்டோம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓரெழுத்து ஒரு மொழி 42 ஓரெழுத்து ஒரு மொழி கம்பல்சரி 2 கொஸ்டின்ஸ் வந்துட்டு எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ மனப்பாடம் பண்ணுறோம், 2 மார்க்கை நம்ம கையில் வாங்கிக்கிறோம். மொத்தம் எத்தனை கொஸ்டின் ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு? 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த 42ஐயும் சொன்னது? பவனந்தி முனிவர் சொல்லியிருப்பாரு. இந்த பவனந்தி முனிவர் யாரு அப்படின்னா நன்னூல்னு ஒரு இலக்கண நூலை பார்த்துக்கிட்டே வரும், தொல்காப்பியத்துக்கு அடுத்த நன்னூல்னு சொல்லிட்டு அந்த நன்னூலுங்கிற இலக்கண நூலை எழுதினவர் தான் இந்த பவனந்தி முனிவர். அவர் சொன்னதான் 42 ஓரெழுத்து ஒரு மொழியும். 42 ஓரெழுத்து ஒரு மொழியில 40 நெடில் எழுத்து, 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறில் எழுத்து. அந்த 2 என்ன அப்படின்னா நோவும் தூவும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 குறில், மிச்சம் 40ம் நெடில் சரியா. ஸோ உயிரெழுத்துல ஆ வரிசையில மொத்தம் எத்தனை அப்படின்னா 6 எழுத்துக்கள். இதுக்கு ஷார்ட்கட்டோட நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் கொடுத்துருக்கோம் சரியா. இருந்தாலும் இதுலையும் பார்த்து விட்டு போயிடுவோம் சரியா. ஆ பசு, பசு எப்படி கத்தும்? அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துமா. ஸோ ஆனா பசு. ஈ கொடு சரியா, ஈகை கொடுத்தல். ஊ ஊன் இறைச்சி. ஏ அம்பு, ஏகலைவன் அப்படின்னா அம்பு விடுபவன் பொருள் சரியா. ஐனா தலைவன், ஐயா தலைவர். ஓ மதகு நீர் தாங்கும் பலகை, ஓடை ஞாபகம் வச்சுக்கோமா. ஸோ மதகு நீர் தாங்கும் பலகை சரியா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சா செத்து போறது இறந்து போறது. சி இகழ்ச்சி, சீச்சின்னு இகழ்றது. சே அப்படின்னா ச என்னமா உயர்ந்துட்டான். இதோட டீட்டெயில்டாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஷார்ட்கட்டை சொல்லி ஒரு கிளாஸஸாக நம்ம கொடுத்துருக்கோம் சரியா. ஸோ இங்கே பேசிக்காக பார்த்துட்டு போயிடுவோம். சோ மதில், சோம்பேறிங்க மதிலில் உட்காந்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கா
காசோலை, கூனா பூமி, பூமியை பார்த்து கை கூப்பி கும்பிடணும், ஞாபகம் வச்சுக்கோ. கை ஒழுக்கம், கை வந்துட்டு ஒழுக்கமா இருக்கணும். நம்ம அரசாங்க வேலைக்கு போனோம்னா நம்மளோட கை வந்துட்டு சுத்தமா லஞ்சம் வாங்காம ஒழுக்கமா இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. கோனா அரசன், கோவில் அரசன் கட்டியிருப்பாரு, சரியா. நெக்ஸ்ட் தா கொடு, தீனா நெருப்பு, தூ உன் துண்ணுதல், தூணா தூய்மையா வச்சுக்கிறணும், சரியா. தேனா தேவாரம், தெய்வம், கடவுள், ஓகேவா. தைங்கிறது தைத்தல், சரியா. அடுத்து நா வரிசை, நா அப்படின்னா நாவு, சரியா. ஸோ நீ முன்னிலை ஒருமை முன்னிலை ஒருமை. நேசம், நேனா அன்பு. நை நை நைன்னு எப்போவாது பேசிக்கிட்டே இருக்கோம், இழிவு. நோ நோ, நோ அப்படின்னா நோய், நோ அப்படின்னா வறுமை. நோய் வந்தால் நொந்து போவோம்னு ஞாபகம் வச்சுக்குவோம், சரிங்களா. ஸோ நோ நோ, நெடிலான நோவுக்கு பக்கத்தில் நோ குறில் வரும், சரியா. நோ அப்படின்னா வறுமைக்கு நோ சொல்லிடுவோம், சரியா. நெக்ஸ்ட் பாவர்சில, பானா பாடல், பூனா மலர், பே மேகம், பேய் மேகம். பை இளமையில பைக்கு ஓட்டலாம். போ அப்படின்னா செல்லுதல். யா அகலம், சரியா. என்ன அகலம் யா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா. மானா மாமரம், மீ வான், வானத்துல மீன் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோ. மூணா மூப்பு, மேனா அன்பு, சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு மேங்கிறது அன்பு. மை அஞ்சனம், சரிங்களா. இது ஒரு பாட்டில் கூட வரும் இந்த லைன், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோ அப்படின்னா முகத்தல், சரிங்களா. வா வரிசையில வா அப்படின்னா அழைத்தல். வி மலரோட 7 நிலைகள்ல ஒன்று வீணா மலர். வைனா வைக்கோல் புல்லு. வவுனா கவர்தல், சரிங்களா. ஸோ 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் முடிஞ்சுது, சரியா. ஸோ 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளில் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின், ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 கொஸ்டினாவது கம்பல்சரி அதில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தவொடனே அடிச்சு தூக்குற மாதிரி இருக்கு, சரிங்களா. ஸோ தமிழில் மொத்தம் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு? 42, சரிங்களா. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது ஓரெழுத்து ஒரு மொழி, சரியா. நெக்ஸ்ட் கை எப்படி இருக்கணும்? ஒழுக்கமா இருக்கணும். அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. கோ அப்படின்னா அரசன், சரிங்களா. பூ அப்படிங்கிறது பூவு. நெக்ஸ்ட் கா அப்படின்னா காசோலை. ஆ அப்படின்னா பசு, சரியா. தலைவனை குறிக்கிறது ஐ, ஐனா என்ன? ஐயா, சரியா. கோ அப்படின்னா அரசன், தீனா நெருப்பு, சோ அப்படின்னா என்ன? சோம்பேறிங்க மதில் மேல உட்கார்ந்துருப்பாங்க. நெக்ஸ்ட் மா அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா விலங்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே மரம்னு பார்த்தோமா, சரியா. ஏ அப்படின்னா ஏகலைவன், அம்பு விடுபவன், சரிங்களா. மா அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வந்துட்டு பெரிய, இது ஒரு சின்ன பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க தமிழ் புக்கில். ஒரு மா அப்படிங்கிற சொல்லுக்கான ஒரு 15 to 20 வேர்ட் மீனிங் கொடுத்துருப்பாங்க, சரியா. அதுவும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குள்ள பொருள்கள் தான், சரியா. மா அப்படின்னா விலங்கு, பெரிய, திருமகள், சரியா அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் இருக்கும். தேங்கிறது கடவுள், சரியா. சோம்பேறிங்க மதில் மேலே தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்கன்னு பார்ப்போம். பூமி வந்துட்டு என்ன? கை கூப்பி கும்பிடணும். நானா நாக்கு. பேய் மேகம், பேய் அப்படின்னா மேகம், சரியா. கை எப்படி இருக்கணும்? ஒழுக்கமா இருக்கணும். மதகு நீர் தாங்கும் பலகை. ஓ அப்படின்னா ஓடை ஞாபகம் வச்சுக்கலாம். மதகு நீர் தாங்கி வச்சிருக்கக்கூடிய பலகை தான் என்ன அப்படின்னா ஓ, சரியா. பாகுபலி படத்துல அந்த தண்ணியை போட்டு தேக்கி வச்சிருப்பாங்க, சரியா. அதை வந்துட்டு பிரபாஸ் வந்துட்டு ஒரு காடாரி வச்சு இழுத்து எடுப்பாரு, அதுதான் அது, சரியா. நெக்ஸ்ட் பதம், பகுபதம், பகாபதம், சரிங்களா. பதம் சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்களில் ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பதம்ங்கிறது, சரிங்களா. பதம், மொழி, கிளவி இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் தான். பகுபதம்னா என்ன? பகாபதம்னா என்ன? பகுக்கக்கூடிய சொல் வந்துட்டு பகுபதம், பகுக்க முடியாத சொல் வந்துட்டு பகாபதம். ஒரு சொல்ல 2 3 பிரித்து போட்டோம் அப்படின்னா அது பகுபதம், பிரிக்க முடியலை அப்படின்னா அதான் பகாபதம், சரிங்களா. ஸோ பகுபதத்தை வந்துட்டு பெயர் பகுபதம், வினை பகுபதம்னு சொல்லிட்டு 2ஆ பிரிப்போம், சரிங்களா. பதம் 2ஆ பிரிப்போம், பகுபதம், பகாபதம். அதை வந்துட்டு பெயர் பகுபதத்தை என்ன சொல்லி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பகுபதத்தை பெயர் பகுபதம், வினை பகுபதம்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கிறோம், சரிங்களா. பகுபதமாக அமையும் பெயர் சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் பகுபதம், சரிங்களா. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொருட்பெயர், பொன்னன். பிரிக்கக்கூடிய பெயர் சொற்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் பகுபதம். அதே மாதிரி பகுபதமாக பிரிக்கக்கூடிய வினை சொற்கள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினை பகுபதம். நெக்ஸ்ட் பகுபத உறுப்புகள் எத்தனை? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிகை, விகாரம்னு 6, சரியா. இந்த 6 மெமரி பண்ணிக்கோங்க, சரியா. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த 6 ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, பகுபத உறுப்புகள் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ பகுதி ஒரு சொல்ல பிரித்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய சொல்லே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகுதி தான், சரிங்களா. ஒரு சொல்லின் அடிச்சொல் தான் பகுதி, சரியா. ஏவல் வினையாக வரும், சரியா. இப்போ படித்தான் அப்படிங்கிறதுல பகுதி என்ன அப்படின்னா படி. இந்த படிங்கிறது ஏவல் சொல் மாதிரி வரும். இந்த பகுதியாக வரக்கூடிய சொற்களை திரும்ப என்ன பண்ண முடியாது? பிரிக்கக்கூடாது. படித்தான், படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு படித்தான் பிரிச்சிருவோம். அந்த படி தான் என்ன? பகுதி. இந்த படியை பா கூட்டல் டின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கக்கூடாது, சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விகுதி.
ஒரு சொல்லோட இறுதியில இருக்கக்கூடியது விகுதி. சரிங்களா? இந்த விகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திணை, பால், எண், இடம், உயர்திணையா, அஃறிணையா, ஆண்பாலா, பெண்பாலா, தன்மை, முன்னிலை, படர்க்கை, எந்த இடம், இது எல்லாத்தையும் காட்டக்கூடியதான் விகுதி. சரிங்களா? காலத்தையும் காட்டக்கூடியது. சரியா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில தோன்றக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இடைநிலை. இந்த இடைநிலை என்ன பண்றோம் அப்படின்னா, கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ இந்த கால இடைநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலம் காட்டக்கூடிய இடைநிலை என்ன அப்படின்னா கால இடைநிலை. சரியா? என்னென்ன காலம் இருக்கு? நிகழ்காலம், எதிர்ந்த காலம், எதிர்காலம்னு சொல்லிட்டு இத்து, இட்டு, இரு, இன்னு இந்த 3ம் இறந்த கால இடைநிலைகள். சரிங்களா? கிறு, கின்று, ஆன், இன்று இது 3ம் என்ன அப்படின்னா நிகழ்கால இடைநிலைகள். சரிங்களா? எதிர்கால இடைநிலைகள் இப்பு, இவ்வு. சரிங்களா? லெட்டரை படிச்சுக்கிறோம். சரிங்களா? எதிர்மறை இடைநிலைன்னு ஒன்று இருக்கு. ஆ, ஆல், இல் இது 3 என்ன அப்படின்னா எதிர்மறை இடைநிலை. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெயர் இடைநிலை. சரிங்களா? ஸோ என்ன அப்படி பார்த்தோம்ல பெயர் இடைநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இச்சு, இஞ்சு, இத்து, இவ்வு இந்த மெய்கள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது பெயர் இடைநிலை. சரிங்களா? இவ்வளோ டீட்டெயில்டாக கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டாங்கன்னா விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? நெக்ஸ்ட் சந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புணர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில ஒரு பகுபத உறுப்பு தோன்றுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சந்தி. சந்தினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விகாரத்துல தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சந்தி. புதுசா ஒரு எழுத்து தோன்றுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு சந்தி. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாரிகை. சாரிகை அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் பகுதிமா, அடுத்து விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிகை. சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ என்ன அப்படின்னா பகுதி, விகுதி 2க்கு வரக்கூடியது இடைநிலை, இது 2க்கும் வரக்கூடியது சந்தி, இது 2க்கும் இடையில வரக்கூடியது சாரிகை. இது மட்டும் தெரிஞ்சா போதும். எது எங்கெங்க வரும். சரிங்களா? இப்போ பகுதிக்கும் இடைநிலைக்கும் வரையில வரக்கூடியது எது? சந்தி. இடைநிலைக்கும் மிகுதிக்கும் இடையில வரக்கூடியது எது? சாரிகை. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விகாரம் அப்படிங்கிறது ஒரு சொல் வந்துட்டு என்ன பண்ணிருக்கு வேற ஒரு சொல்லா மாற்றம் பெற்று வழங்குறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விகாரம். இப்போ நின்றான் இந்த சொல்லு வந்து என்ன மாறும்? நில் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஸோ நின் அப்படிங்கிறது நில் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் பெற்று வழங்குறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விகாரம். சரியா? பகாபதம் என்ன? பகுக்க முடியாது, பிரிக்க முடியாத சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பகாபதம். இதுவும் என்ன? பெயர் பகுபதம், வினை பகுபதம், இடை பகுபதம், உரி பகுபதம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ பெயர், வினை, இடை, உரி, பகாபதங்களா 4ஆவும் இருக்கு. சரியா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இரட்டை கிளவி அடுக்கு தொடர். ஸோ இலக்கண குறிப்பில் கேட்கக்கூடியது. சரிங்களா? இதுவும் ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். இரட்டை கிளவினா என்ன? அடுக்கு தொடர்னா என்ன? சரிங்களா? சலசல, விறுவிறு, படபட. சரிங்களா? அதாவது இரட்டை கிளவிங்கிறது 2 கிளவி, இரட்டைனா 2, கிளவி அப்படிங்கிறது சொல். சரிங்களா? 2 சொற்கள் பிரிக்க முடியாததும் பிரித்தால் பொருள் தராததுமான சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரட்டை கிளவி. சரிங்களா? நக்கீரர் வந்துட்டு கேட்பாருல்ல பிரிக்க முடியாதது எதுவோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 சொற்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா பிரிக்க முடியாம இருக்கும், பிரித்தோம் அப்படின்னாலும் பொருள் தராம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இரட்டை கிளவி. சரிங்களா? ஸோ அடுக்கு தொடர் அப்படி கிடையாது. 2 சொல், 3 சொல், அதிகபட்சமா 4 முறை வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சொல் அடுக்கி வரும். சரிங்களா? ஆனா பிரிச்சோம் அப்படின்னா செப்பரேட்டா பிரிச்சோம் அப்படின்னா பொருள் தரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அடுக்கு தொடர். எக்ஸாம்பிள் பாம்பு, பாம்பு, பாம்பு. சரியா? இது வந்து அடுக்கு தொடர். இதை பிரிச்சோம் அப்படின்னா பாம்புன்னு ஒன்றை பிரிச்சோம் அப்படின்னா மீனிங் தருதா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அடுக்கு தொடர். சரியா? சொற்களை பிரித்தால் பொருள் தருவது அடுக்கு தொடர், பிரித்தால் பொருள் தராதது என்ன? இரட்டை கிளவி. சரியா? நெக்ஸ்ட் 2, 3, 4 முறை அதிகபட்சமா அடுக்கு தொடர் எத்தனை முறை அடுக்கி வரும்னு கேட்டாங்க அப்படின்னா 4 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். 2 சொல்லாக மற்றும் வரக்கூடியது என்ன அப்படின்னா இரட்டை கிளவி. சரியா? சொற்கள் தனியே வரும், சொற்கள் இணைந்தே வரும் இரட்டை கிளவியில. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா பாம்பு, பாம்பு செப்பரேட்டா வரும். ஆனால் இரட்டை கிளவியில என்ன அப்படின்னா சேர்ந்தே வரக்கூடியது. சரிங்களா? நெக்ஸ்ட் விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம். சரிங்களா? வேகமா ஒடியா ஒடியா ஒடியான்னு சொல்லுவோமா, வெகுளி, பாம்பு, பாம்பு இந்த மாதிரி எல்லா செயல்களிலும் வரும். வினைக்கு அடைமொழியாக மட்டும் வருவது என்ன அப்படின்னா இரட்டை கிளவி. எக்ஸாம்பிள் படி, படி, பட, பட. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பின் வருவனவற்றுள் இரட்டை கிளவி. சரிங்களா? கள, களவென சிரித்தால். இதை எப்படி இரட்டை கிளவின்னு சொல்றோம்? கள அப்படிங்கிற சொல்ல 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா பொருள் தராது. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 2 வேர்டா கொடுத்துட்டு இது இரட்டை கிளவியா அடுக்கு தொடரான்னு கேட்பாங்க. சரிங்களா? அதை இப்போ எக்ஸாம்பிள் வருக வருக என வரவேற்றான், இது இரட்டை கிளவியா அடுக்கு தொடரான்னு கேட்பாங்க. 2 வேர்டு இருக்கு, நம்ம பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம்? இரட்டை கிளவின்னு அடிச்சு வச்சுட்டு வந்துருவோம். சரியா? என்னது? வருக 2ஆ பிரிச்சா பொருள் தருது, அப்போ இது அடுக்கு தொடர். சரியா? இரட்டுற மொழிதல். ஒரு சொல் 2 பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல். விட்டு விட்டு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்களா? 2 தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏல என்ன இரட்டை கிளவி வச்சிருக்காங்க.
பியில் அடுக்குத்தொடர் விட்டு பிரிச்சோம்னா பொருள் தருதா? ஸோ இது என்னது? இரட்டை கிளவி கிடையாது, அடுக்குத்தொடர். சரியா? ஸோ எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம். சரியா? ரெண்டும் பார்த்துட்டோம். சரியா? ஸோ இலக்கணத்தில் 2 டாபிக் இருக்கக்கூடிய எழுத்து இலக்கணம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், சொல் இலக்கணம். சரியா? ஸோ இலக்கண வகை சொற்கள், இலக்கிய வகை சொற்கள்லாம் பார்த்தோம். எழுத்துல வந்துட்டு முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள் பார்த்தோம். வினா எழுத்து, சுட்டெழுத்து, மயங்கொலிகள், ஆகுபெயர், நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தோம். எல்லாம் இலக்கணத்தில் எழுத்து சொல் பார்த்துட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்குறதா சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் எலிஜிபிலிட்டியில் கேட்ட 100 மார்க்குக்கான அந்த ப்ரீவியஸ் இயர் தமிழ் இலக்கணத்துக்கான கொஸ்டின்ஸ் மட்டும். சரியா? ஸோ ஓவர்வியூவாக பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கெங்கே படித்தோம். சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்துட்டு ஃபுல் சிலபஸையும் கவர் பண்ணி வரும். சரியா? நம்ம பார்த்துருக்கிறது 2 டாபிக் தான். சரியா? ஸோ ஒவ்வொரு கிளாஸுக்கு பக்கத்துலையும் நீங்களும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். கிளாஸுக்குள்ளேயும் முடிய ஒரு கொஸ்டின்ஸை நம்ம வந்துட்டு ரீட் பண்ணி விட்டுட்டு போயிடுவோம். சரியா? ஸோ பிறவினை வாக்கியம். சரிங்களா? பிறவினை, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ நம்ம அதை பார்ப்போம் டாப்பிக்கில். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க? பிறவினை. சரிங்களா? என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆய்வு செய்தார்கள், இது தன்வினை. செய்கின்றார்கள், செய்தனர், எல்லாம் அவங்கவங்க தான் செய்கிறாங்க. சரிங்களா? செய்வித்தனர், கட்டுரை எழுதினால். சரியா? பாடம் படித்தால் அப்படின்னா தன்வினை. படிப்பித்தால், அடுத்தவங்களை படிக்க வச்சது என்ன? பிறவினை. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. சரியா? நெக்ஸ்ட், எவ்வகை வாக்கியம் என எழுதுக. சரிங்களா? ஆள், நல்ல ஞாபகம் வச்சுக்குவோம், பட்டது, இந்த 2 வேர்டும் வந்துச்சு அதுனா அது செயற்பாட்டு வினை. சரிங்களா? இதோட நம்ம கிளாஸஸ் இதுக்கான தியரி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஆள் பட்டதுன்னு வந்தாலே அதுக்கு பேர் என்ன? செயற்பாட்டு வினை. சரியா? எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. தன்வினை. ஸோ கற்பித்தால், கற்பிக்கவில்லை, கற்றாரா, கற்பித்தார். என்ன இந்த இடத்துல வந்துட்டு பிறவினை. கற்றார்னா தான் தன்வினை. கற்கவில்லை எதிர்மறையா சொல்றாங்க. கற்றாரா கேள்விக்குறியா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன? குமரன் கம்பராமாயணம் கற்றான். கற்றதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்வினையை குறிக்கக்கூடியது. சரியா? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. நடவாமை என்பது எதிர்மறை தொழில் பெயருக்கான சான்று. சரிங்களா? எதிர்மறை தொழில் பெயருக்கான சான்று தருக. சரியா? என்ன? நடவாமை. சரியா? ஆன்சர் கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? கொஸ்டின்ஸ் நம்மளை ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. இது என்ன? திருக்குறள் கொடுக்கலாம், பாடல் கொடுக்கலாம், இல்லை அந்த வேர்டை நம்ம படித்தோடனே நமக்கு மீனிங் தெரிகிற மாதிரி வேர்டாக கூட இருக்கலாம். அன்பு செலுத்துதல் மனிதநேயம் எல்லா உயிர்களிடத்திலும். சரிங்களா? எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதலே மனிதநேயம். சரிங்களா? 4 சென்டென்ஸையும் நம்ம படித்து பார்த்தோம்னாலே மீனிங் நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? நெக்ஸ்ட், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. சரிங்களா? கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான், அவன் பையன் பள்ளியில் இருந்து இன்னும் வரவில்லை. சரியா? ஒரு சொற்றோட சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணி வைக்க போகிறோம். சரியா? ஸோ இது விடையோட வகைகள். இதெல்லாம் நம்ம கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா? எதிர் மறுத்து கூறுதல் என்ன அப்படின்னா மறுத்து கூறுதல் மறைவிடை. உடன்பட்டு கூறுதல் என்ன அப்படின்னா நேர்விரை. நேர்ந்ததை சொல்றது. சரியா? உற்றது உரைத்தல். சரிங்களா? நெக்ஸ்ட், இனமானதை சொல்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனமொழி விடை. விடையோட வகைகள் 8 இருக்கு, வினாவோட வகைகள் 6 இருக்கு. ஸோ அந்த டாபிக் பார்க்கையில இதை பார்த்துக்குவோம். சரியா? அகர வரிசைப்படி எழுதுக. இது நமக்கு தெரியும். இதுல இன்னொன்று என்ன ட்விஸ்ட் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி வந்துருச்சு அப்படின்னா 2வது லெட்டர் அகரவரிசைப்படி ஆர்டர் பண்ணணும். சரிங்களா? இதுவே ஒரே லெட்டரில் ஃபஸ்ட்டு 2, 3 இருந்துச்சு அப்படின்னா அந்த லெட்டரையும் ஆர்டர் பண்ணி மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் இப்போ ரொம்ப ஈஸியாக வைக்கிற மாதிரி 5 லெட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா 5 வேர்ட்லையுமே ஃபஸ்ட் லெட்டர் ஒரே வேர்டாக இருக்குது. சரியா? ஸோ உடுக்கை, உரிமை இங்கே இருக்குது பாருங்க. ஊ ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊல தான் இருக்குது. டாவுக்கு அப்புறம் தான் என்ன வரும்னு பார்த்தோம்னா ரா வரும். சரியா? நெக்ஸ்ட், வேர்ச்சொல். வேர்ச்சொல் எப்போதுமே என்ன பண்ணுவோம்? கட்டளை பொருளை ஒரு மாதிரி தான் வரும். உரைத்தான், உரை. சென்றனர், செல். சரிங்களா? ஏ என்பது என்னோடு டேஷ் 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 என்னும் பொருள் உடையது. பொருந்து, என்னோடு சேர், என்னோடு கூடு அப்படிங்கிற பொருள் எல்லாம் உணர்த்தி வரக்கூடியது. சரியா? நெக்ஸ்ட், கடற்கலன்கள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்க என்ன? வலைங்கிறது கடற்கடன் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடல் உணவு, கடற்கலன்கள் தான் கேட்டிருக்காங்க. நாவாய், வங்கம், தோணி இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடற்கலன்கள். சரிங்களா? நெக்ஸ்ட், புலையற்ற தொடரை. ஓர், ஒரு, இது ஒரு கொஸ்டின்ஸ் அடிக்கடி வருது. சரிங்களா? இந்த எழுத்தோட முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்தா ஓர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். உயிர்மை எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா தான் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் அழகான ஒரு பறவை வரக்கூடிய 2வது இந்த எழுத்துல முதல் எழுத்து உயிர்மை எழுத்தா இருந்தா ஒருன்னு வரும். உயிர் எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா ஓர் வரும். இதை மட்டும் சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா 1 மார்க்கு நமக்கு கன்ஃபார்ம். சரியா? நெக்ஸ்ட், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்.
பேட்ரிட்டிசம் நாட்டுப்பற்று, லிட்ரஸி இலக்கியம், ஆர்ட் கேலரி கலைக்கூடம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெய்யுணர்வு. சரிங்களா, ஆப்ஷன் ஏ. சரியா, அடுத்து ஒருமை பன்மையை நீக்கு எழுதுக. சரிங்களா, புரிகின்றனன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, என்ன மலையே பயிர்க்கூட்டம் உயிர்கூட்டம் வாழ பெருந்துணை புரிகின்றது அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. சரியா, மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. சேவல் கொக்கரிக்கும் கோழி கூவும். கோழி தான் கூவும். சரி, சேவல் கூவும், கோழி என்ன பண்ணும் கொக்கரிக்கும். சரிங்களா, அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏ. சரியா, நெக்ஸ்ட் பிழை திருத்தம் சந்தி பிழைகளை நீக்கு. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன், சிக்கனமாக பயன்படுத்துவேன். சரியா, இப்போ இந்த இடத்துல வரணும். சரியா, நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. சரிங்களா, பொருள் இலக்கணத்துல வரும். அதோட யாமம் மாலை இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை. சரியா, ஸோ இந்த பாலைக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னா நண்பகல் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலை திணைக்கு வரக்கூடிய சிறு பொழுது. இது பெரும்பொழுதா சிறு பொழுதான்னு கேட்டோம்னா சிறு பொழுதுல வரக்கூடியது. சரிங்களா, கலர் நிலம் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. திருந்திய நிலம் நல்லா ஞாபகம் வச்சுக்கட்டும், திருந்திய நிலம். சரிங்களா, நெக்ஸ்ட் இடம் கூட்டல் எங்கும் சேர்த்தெழுத கிடைப்பது இடமெங்கும். காடு கூட்டல் ஆறு, காடாறு கிடையாது காட்டாறு. சரிங்களா, காட்டாறு, காட்டு கூட்டல் ஆறு. நமக்கு அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது தான் எல்லா ஆன்சருமே கரெக்டாக வர்ற மாதிரி தெரியும். சரிங்களா, நெக்ஸ்ட் ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக. சரியா, 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன. சரிங்களா, ஸோ அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது ஒருமை பன்மை. அதே மாதிரி லக்ஷ்மி கூப்பிடுவாள். சரியா, கூப்பிடுவாள், கூப்பிடுகின்றாள். சரியா, லக்ஷ்மி கூப்பிடுகிறது, இதெல்லாம் தப்பு. சரிங்களா, சரியானது கூப்பிடுவாள் அப்படிங்கிறது. சரியா, நெக்ஸ்ட் இங்க உயர்திணை அக்ரிணையில கேட்டிருக்காங்க. மாடு அக்ரிணை ஒருமை கரெக்ட். ஸோ என்ன அப்படின்னா தவறானதான் கேட்டிருக்காங்க. அரசி உயர்திணை ஒருமை, மக்கள் அக்ரிணை பன்மைன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, மக்கள் வந்துட்டு அக்ரிணை கிடையாது. சரியா, உயர்திணையில வருவாங்க. அரசன் உயர்திணை ஒருமை, பன்மைங்கிறது கரெக்ட். இங்க அக்ரிணை அப்படிங்கிறது தப்பு, உயர்திணையில தான் வருவார்கள். சரியா, 1 + ஐயம். சரியா, இங்க கொடுத்துருக்காங்க சரியான எண்ணடையை தேர்ந்தெடுக்க. நான் இப்பதான் சொன்னேன் உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா என்ன ஓர் அப்படிங்கிற ஒரு எழுத்து தான் வரணும்னு சொன்னோமா. சரியா, நெக்ஸ்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. சரியா, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷஃபிள் ஆகியிருக்கு, அதை என்ன பண்ணுறோம் ஒரே சென்டென்ஸாக மாற்றி விடுறோம். சரியா, நெக்ஸ்ட் இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி சிறுபொழுது. இளவேநீர் முதுவேநீர் கார் குளிர் முன்பனி பின்பனி காலம். சித்திரை வைகாசியை 12ஐயும் 2 பிரித்து போட்டால் கண்டுபிடிச்சிருவோம். நெக்ஸ்ட் முக்காலம் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். கொடுக்கப்பட்ட தொடர்களில் செய்தி தொடர் கேட்டிருக்காங்க. கடமையை செய்தி தொடர் கிடையாது. நீ எத்தனை புத்தகங்கள் கொடுக்கின்றாய் கிடையாது. சரியா, பாரதியார் பாடல்கள் இனிமேதான் என்ன உணர்ச்சி வாக்கியம். முக்காலம் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள்ங்கிறது செய்தி தொடர். சரியா, நெக்ஸ்ட் கலை சொற்கள். ஸ்ட்ரோம் அப்படின்னா என்ன அப்படின்னா புயல். சரியா, நெக்ஸ்ட் மிசல் அப்படிங்கிறது ஏவுகணை. நமக்கு இங்கிலீஷ் டு தமிழ் தெரியும். நெக்ஸ்ட் கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு அரச்சாலூர் கல்வெட்டு சொல்லுது. இலக்கணத்துல கொண்டாந்து எங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இலக்கியம் பகுதியில் வரக்கூடிய உரைநடையில இருந்து ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்துக்கள் எனப்பட்டன. சரியா, மெய்யை குறிக்க புள்ளிகள் பயன்படுத்தப்பட்டது தப்பு. மெய்யெழுத்துக்களுக்கு புள்ளி நம்ம பயன்படுத்த கிடையாது. சரியா, ஏன் புள்ளி வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு கல்லுல புள்ளி வைக்க முடியாதுங்கிறதுக்காக என்ன பண்ணோம் புள்ளியை கலைஞ்சிருந்தாங்க. ஸோ கூற்று 1 மற்றும் 2 சரி, 3 அப்படிங்கிறது தவறானது. சரியா, குறில் நெடில் மாற்றத்தில் தவறானது கேட்டிருக்காங்க. உயிர் எழுத்துக்கள் 10 பார்வை பா பா மூ மூ ஏ ஏ ஊ தான் வரணும். இங்க உயிர் எழுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் இரு பொருள் தருக. வழி நதி எனும் இரு பொருள் தரும் சொல் ஆறு. ஆறுனா ஆற்றுப்படுத்தல் வழிப்படுத்துதல். இலக்கியத்துல படிச்சிருக்கோமா. ஸோ நதினாலும் ஆறு தான். சரியா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். தரணி பார். சரியா, ஸோ உலகம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் தரணினாலும் உலகம் தான், பார் அப்படின்னாலும் என்ன பார் போற்றும் பாரதம். சரியா, உலகம் போற்றக்கூடிய மகாபாரதம். சரியா, ஒரு லைன் பார்த்துருப்போம். சரியா, ஸோ பார்னாலும் உலகம் தான். நெக்ஸ்ட் பேசுதல் உரைத்தல் விளம்புதல் ரெண்டுமே என்ன அப்படின்னா பேசுதலுக்கான பொருள் தான். சரியா, நெக்ஸ்ட் நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். என்ன இந்த இடத்துல வரக்கூடியது மிகுந்த அக்கறையுடன். சரிங்களா, நெக்ஸ்ட் யாது என்ற வினைச்சொல்லை பொருத்தமாக வாக்கியத்தில் அமைக்க. அறநெறிச்சாரம் என்பதின் பொருள் யாது, அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டா இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் அண்ணா நூலகம் எங்கு உள்ளது. ஒரு வினா சொல்ல என்ன பண்ணிருக்காங்க முழுமைப்படுத்த சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு வஉசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். விடைக்கேற்ற வினா சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் வஉ சிதம்பரனார். சரியா, நான் வந்தேன் என்னும் வார்த்தையின எதிர்காலத்தை குறிப்பிடுக.
வந்தேன் என்ன இறந்த காலம், வருவேன் அப்படிங்கிறது என்ன எதிர்காலம், சரிங்களா? வருகின்றேன் அப்படிங்கிறது நிகழ்காலம். ஆன்சர் வருவேன். சரியா? நெக்ஸ்ட் பதனம் என்பதன் பொருள் கவனமாக, வட்டார வழக்கு சொற்கள். சரியா? ஸ்கூல் புக்ல இருக்கு. கீழ்கண்டவற்றுள் சரியான நிறுத்தற்குறிகள் இடம் பெற்ற தொடர். அந்தோ இயற்கை அழுகிறதே, சரி அழுகிறதே அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் கீழ்கண்ட வாக்கியத்தில் சரியான நிறுத்தற்குறி. அடே அப்பா சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க்கு எவ்வளவு பெரிய ஏரி உணர்ச்சி வாக்கியத்தை குறிப்பிட்டிருக்குது. சரியா? அச்சம், அவலம், இரங்கம் இதெல்லாம் எதுக்குள்ள வரணும்? வியப்பு குறிக்குள்ள இடம் பெறணும். சரியா? சோநாடு, சோழ நாடு, மருவு பார்த்தமா, மருவி, தஞ்சை, தஞ்சாவூர். சரியா? புதுவை, புதுக்கோட்டை. சரிங்களா? திருச்சிராப்பள்ளி, திருச்சி, கும்பகோணம், குடந்தை, சோழநாடு, சோநாடு, சேரநாடு, சேநாடு. ஸோ சோழ நாடுங்கிறது சோழ நாடு. சரிங்களா? மருவி ஒலிக்கிறது. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது செவ்வியல் இலக்கியம். ப்ரீவியஸ் நம்ம இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனோ, வினா எதிர் வினதல் விடை, விடையோட வகைகள். டெபிட் கார்டுங்கிறது பற்று அட்டை. சரிங்களா? கிரெடிட் கார்டுங்கிறதா கடன் அட்டை. நெக்ஸ்ட் காசோலை செக்கு. சரிங்களா? டெலிகேட் அப்படிங்கிற தனித்தமிழ் என்ன கேட்டிருக்காங்கன்னா பேராளர். சரிங்களா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஃபைல்னா கோப்புகள் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. சரியா? தாமரை இலை நீர் போல ஓமை பட்டும் படாமலும். தாமரை இலை மேல தண்ணீர் தெளிச்சோம் என்ன பண்ணும்? அது பட்டும் படாமலும் ஒட்டாம இருக்கும். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? ஓமையால் விளக்கப்படும் பொருள் கேட்டிருக்காங்க. பேரறிவாளன் திருபோல என்னும் ஓமை கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தா பலருக்கு பயன்படுவது. சரியா? நெக்ஸ்ட் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இளவு காத்த கிளி ஏமாற்றம். சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வடிவேல சொல்ற கதை தான். பச்சை காயா வந்து மரத்துல தொங்கிட்டே இருந்துச்சு. அதை ஒரு கிளி வந்துட்டு காவை காத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் வந்துட்டு அது என்ன பழுக்காம வெடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த கிளி ஏமாந்து போச்சு. சரிங்களா? ஸோ இளவு காத்த கிளி வந்துட்டு ஏமாற்றம். சரிங்களா? ஸோ இடியோசை கேட்ட நாகம் போல பயம், குன்றில் மேலிட்ட விளக்கு போல பிரகாசம், அடுத்தது காட்டும் பளிங்கி போல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் காட்டுறது. சரிங்களா? நெக்ஸ்ட் வீரர்கள் நாட்டை காத்தனர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செய்வினை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வஉசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றார். விடைக்கேற்ற வினா. வஉசி எந்தெந்த லாங்குவேஜில் எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் அப்படின்னா தமிழும் ஆங்கிலமும். சரியா? ஸோ விடைக்கேற்ற வினாவு. அதே மாதிரி தான் வஉசி வழக்கறிஞர். வஉசியை தான் மீன் பண்ணியிருக்காங்க. சரியா? மோஸ்ட்லி வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தவர். வஉசியின் பன்முகத்தன்மைகள் யாவை? சரியா? நெக்ஸ்ட் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக. குவிந்து, குவித்து. சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். சரிங்களா? சோ ஆன்சர். நெக்ஸ்ட் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். சொற்கள் வந்துட்டு என்ன பண்ணிருக்கு? ஷஃபிள் ஆகியிருக்கு. ஸோ அதை என்ன பண்ண போறோம்? ஒன்று சேர்த்து நம்ம கொடுக்க போறோம். அகர வரிசை இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஒன்னொன்னா கேட்கல, 4 கொடுத்துட்டு இதுல எது சரியானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இங்க என்ன 4ஐயும் நம்ம வெரிஃபை பண்ணணும். நமக்கு என்ன ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ண 1 நிமிஷம்னா இந்த கொஸ்டினுக்கு 4 நிமிஷம் தேவைப்படுது. சரிங்களா? ஸோ 2ம் 4 மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரியானது. இது 2 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தப்பா இருக்கு. சரிங்களா? எழுதிய என்ன அப்படின்னா பெயரச்ச தொடர். மகிழ் என்ற சொல்லின் விளையாளனையும் பெயர் மகிழ்ந்தோர். சரிங்களா? செயலை செய்யக்கூடியவர். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினையாளனையும் பெயர். மோஸ்ட்லி வினையாளனையும் பெயர் ஒன்று வந்துருது எழுந்தோர். எழுது என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையச்சம் எழுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொண்டு முடியுதா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வினையச்சம். வேர்ச்சொல்லை கற்றார் கட்டளை பொருளை தரக்கூடியது கல். சரியா? நெக்ஸ்ட் பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை கண்டறிக. சரிங்களா? மாலா டேஷ் பள்ளத்தில். மயங்கொலிகள் பார்த்தோமா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் பள்ளம். சரியான தொடரை கேட்க. அறம் செய்ய விரும்பு. ஸோ மயங்கொலிகளை எப்படி கேட்டிருக்காங்க? அறம் செய்ய விரும்பு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மீனிங்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமனிட்டி அப்படிங்கிறது மனித நேயம். சரிங்களா? மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அள்ளல். என்ன கேட்டிருக்காங்க? எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. அள்ளல் அப்படிங்கிறது சரியானது. சரியா? மரபு பிழை. கொடியில் உள்ள மலரை மலர் வந்துட்டு என்ன பண்ணணும்? கொய்து வரணும். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மரபு குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான். பானை வனைகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்றதா மரபு பிழை. சரி, பானையை வனைதல். சரியா? நெக்ஸ்ட் வலுவு சொற்கள் அற்ற தொடர் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்ணா நேற்று நீ வந்தாய் அப்படிங்கிறது தான் சரியானது. சரியா? நெக்ஸ்ட் மண்ணீட்டாளர், கண்ணூல் வினைஞர், காருகர் இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ணூல் இவங்கெல்லாம் ஓவியர், இவங்களை செய்யக்கூடியவங்க. சரியா? துகிர் அப்படிங்கிறது மட்டும் என்ன அப்படின்னா பொருந்தாத சொல். சரியா? நெக்ஸ்ட்
நற்றிணை குறுந்தொகை கலித்தொகை சரியா, மதுரை காஞ்சி நற்றிணை குறுந்தொகை சரிங்களா, இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8 தொகை நூல்கள், மதுரை காஞ்சி மட்டும் என்ன அப்படின்னா 10 பாட்டு நூல் சரியா. ஸோ பத்தியை படித்து பொருள் வருக சரியா. இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு வர வாய்ப்புகள் கம்மி தான் சரியா. ஸோ ஏன்னா 60 மார்க்குக்கு கேட்கணும். ஸோ நிறையா டாபிக் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான். ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு தமிழ் மொழி தகுதி தேர்வில் வர வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு எது தேவைப்பட்டது? மொழிபெயர்ப்பு. இந்த பேராவை படித்து நம்ம இது கீழே இருக்க ஆன்சர் பண்ணணும். மொழிபெயர்ப்பு இல்லையெனில் எந்த வளர்ச்சியும் போயிருக்கலாம், ஊடகம் வளர்ச்சி இருந்திருக்காது. மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவன இதழ்கள். இது நம்ம மேலே இருக்கிற பேராவை படிச்சுட்டு வந்தால் அதுக்கான ஆன்சர் நம்மளால் போட்ட முடிஞ்சது சரிங்களா. விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறதுனா மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது நாளிதழ் படிப்பு சரியா, அதை விட்டுறலாம் சரியா. நெக்ஸ்ட் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக. பகடு அப்படின்னா எருமை கடா, சாரி பகடுங்கிறது எருமை கடா. இங்கே கேட்டிருக்காங்க பாருங்க, எருமை கடா எருமை. மேதினா தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எருமை சரிங்களா. பகடுனா எருமை கடா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் சி சரியா. நெக்ஸ்ட் சொல்லிக்கேற்ற பொருள் இடம்பெற்றுள்ள தொடரை கேட்டிருக்காங்க. கோடு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றனங்கிறதா சரியானது சரிங்களா. சொல்லும் பொருளும் அள்ளல் அப்படிங்கிறதுக்கான பொருள் சோறு சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன்று கூட்டல் நாள் நம்ம பார்த்தோமா, ஒரு அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கு அடுத்து வரும், ஓர் அப்படிங்கிறதா உயிர் எழுத்துக்கு வரும் சரியா. சரியான எண்ணடையை தேர்ந்தெடுக்க. புல் கூட்டப்பெயர் வந்துட்டு புற்கட்டு சரிங்களா. ஸோ படலை என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க, மாலை. செறிவு முன் சொன்ன வார்த்தையை மறுக்காமல் காப்பாற்றுதல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செறிவு சரிங்களா. கலைச்சொல் ரெனைசன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மறுமலர்ச்சி, ஆங்கிலத்துக்கு இணையான தமிழ் சொல் சரியா. கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய ராணுவ படை தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய ராணுவத்தை என்ன சொல்லியிருக்காரு? இதயமும் ஆன்மாவும். இது எதில் வரும்? தமிழ் அறிஞர்கள் டாப்பிக்கில் வரும். கூற்று கொண்டாந்து இலக்கணத்தில் கேட்டிருக்காங்க சரிங்களா. தமிழில் இருந்த பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய ராணுவத்துக்கு வழி சேர்த்த பெருமைக்குரியவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர். ரெண்டுமே சரி. பசும்பனோட லெசன் ஒன்று வரும். ஸோ அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த டயலாக் கொடுத்துருப்பாங்க சரியா. நெக்ஸ்ட் கூற்று காரணம் உன் பெரு முதலான துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன சரிங்களா. நெக்ஸ்ட் செயற்பாட்டு வினை முதன்மைப்படுத்துவது வினை செயற்பாட்டு வினை. ரெண்டுமே என்ன அப்படின்னா சரிதான் சரியா. குறில் நெடில் மாற்றத்தில் தவறானது எறும்பு ஏணி, உணவு ஊதல், இன்பம் ஈகை, அறம் பொருள் சரிங்களா. ஆணு வந்திருந்தாதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரியானது. இது தப்பா இருக்கு சரியா. நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள், ஒரு புத்தகம் சரியா. நெக்ஸ்ட் நூலின் பயன் படித்தல், எனில் கல்வியின் பயன் கற்றல் சரியா. எனில் அப்படிங்கிற இணைப்பு சொல் இந்த இடத்துல வரும். தமிழகத்தில் மழை பெய்து வருகின்றது, மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிக்கிறது. இணைப்பு சொல் போட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன, மேலும் அப்படிங்கிற சொல் இங்கே இடம்பெறும் சரியா. நம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் சரியா. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடரில் வலு அமைதி வருகிறார் அப்படிங்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வலு அமைதி சொல் சரியா. விண் என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க, விண்வெளி. ஸோ இந்த சொல்லோட எதை மீனிங் பண்ண பொருத்தணும் அப்படின்னா பொருள் வரும். கிளி என்பதுடன் பொருந்தி வர்றது. கிளி என்ன பண்ணும்? பேசும் சரியா. ஸோ என்ன, குயில் கூவும், கூகை குளரும், மயில் அகவும், கிளி பேசும் சரியா. ஸோ சரியான எழுத்து வகையை கேட்டிருக்காங்க. ராத்திரிக்கு, ரவைக்கு, ராவுக்கு, இரவுக்கு அப்படிங்கிறதா என்ன சரியானது சரிங்களா. வலுவு சொற்களை நீக்கி எழுதணும் சரியா. நெக்ஸ்ட் குடந்தை, கும்பகோணம் மறுவுச்சொல் சரியா. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. சரியான ஊர் பெயர் வந்துட்டு என்ன, திருச்சி, திருச்சிராப்பள்ளி, குடந்தை, கும்பகோணம், தஞ்சை, தஞ்சாவூர், உதகை வந்துட்டு உதகமண்டலம் சரியா. பட இணையான தமிழ் சொல் ஆனால் சரி, பட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா ஆனா சரியா. இந்த ஸ்கூல்ல சொல்லிக்கிறோம், இட்டது பட்டானா வாட்னா என்ன, இட்டுனா அது, பட்டுனா ஆனா சரிங்களா. வாட் அப்படின்னா என்ன சரியா. ஸோ பட்டு அப்படிங்கிற சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆனால் சரியா. நெக்ஸ்ட் பிறமொழி சொற்கள் அல்லாதது. கம்ப்யூட்டர் துறையில் கம்ப்யூட்டர் பிறமொழி சொல். கந்தன் தியேட்டர் பிறமொழி சொல். மிஷின்கள் பிறமொழி சொல். கடநீர் உப்பாக இருக்கின்றது என்ன அப்படின்னு பார்த்தா சரியான தமிழ் சொல் சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வந்துட்டு எலிஜிபிலிட்டி தமிழ் மொழி தகுதி தேர்வில் கேட்ட 100 மார்க்குக்கான இலக்கண கேள்வி சரிங்களா. ஸோ இன்னைய கிளாஸில் வந்துட்டு எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம் பார்த்தோம். அந்த டாப்பிக்கில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அது இல்லாமல் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சேர்த்து, அதாவது 100 மார்க்குக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் ஒரே கிளாஸாக நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னா ஒரு 4-5 கிளாஸுக்குள்ளே தமிழோட ரிவிஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிஸ்கஷன் பண்ண முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணி விட்டுறலாம் சரிங்களா. ஸோ இதுக்கான டீட்டெயில்டு கிளாஸ் சரியா. இப்போ ரிவிஷன் அப்படிங்கிறதுனால நம்ம ஓரலாக பார்த்துட்டு போகிறோம். ஆல்ரெடி சொன்னதான் டீட்டெயில் கிளாஸஸ் எல்லாமே குரூப் 4ஓட தமிழில் இலக்கண பகுதி ஆங்கிற கிளாஸில் ஒரு 20+ கிளாஸஸாக நம்ம தனித்தனி டாபிக்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ ரிவிஷனுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ஸோ கேட்டுட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணால் போதும். இல்லை ஏதாவது ஒரு டாப்பிக்கில் டவுட் இருக்குது அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
அந்த கிளாஸஸ்லேருந்து டவுட்டை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கும் மேலேயும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கிளாஸஸில் கொடுங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னதா ரெக்கார்டட் கிளாஸஸ் ஃபஸ்ட்டு கிளாஸில் கொடுக்குற நீங்கள் வந்துட்டு கொஷின்ஸ் வந்துட்டு ஒரு 2-3 கிளாஸஸ்க்கு அப்புறம் அதுக்கான ஆன்சர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு வேளை லாஸ்ட் கிளாஸ்லாம் வருது அப்படின்னா அந்த கிளாஸ்லையும் வந்துட்டு உங்களுக்கு அந்த சொல்யூஷனை கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ தமிழ் இலக்கணத்தில் எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம் பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸஸில் பொருள், யாப்பு, அணி 3ஐயும் சேர்த்து ஒரே கிளாஸஸில் முடிச்சுட்டு பேலன்ஸ் சிலபஸை 2ஆ பிரித்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இலக்கணத்தை தாண்டி மிச்சம் கேட்டிருக்காங்கல்ல பொருத்தல், பொருத்தமான விடை, அகரவரிசை சொற்கள், நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு என்ன தமிழ் சொற்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 கிளாஸஸில் பார்த்து முடிச்சு விட்டுறலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.